சமீபத்தில் நம்ம கமல் ஐயாவோட தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்தது. தக் லைஃப் திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. ரொம்பவே வசூலும் பாதிக்கப்பட்டுச்சு. நெகட்டிவான விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது. அந்த படத்தை 8 வாரங்களுக்கு பிறகு தான் நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கமல் ஐயா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதையே பின்பற்றுங்க, அப்போ தான் தியேட்டருக்கு மக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கமல் ஐயா பேசியிருந்தார். இது ஒரு சிறந்த முன்னெடுப்பு, இதை நாங்கள் எடுத்ததில் ரொம்பவே பெருமைப்படுறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஆனால் இப்போ அந்த முடிவையே மாற்றும் அளவுக்கு இந்த தக் லைஃப் திரைப்படத்தோட தோல்வி அமைஞ்சிருக்கு. இது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தக் லைஃப் படக்குழு ரிலீஸுக்கு பின் 8 வாரங்கள் கழித்தே ஓடிடியில் ஒளிபரப்ப வேண்டும் என நெட்ஃப்ளிக்ஸுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் படம் தோல்வியடைந்துள்ள நிலையில் முன்கூட்டியே ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் வெளியாகுது. நெட்ஃப்ளிக்ஸ் கமல்ஹாசன் அவர்களிடம் 30 கோடியை திருப்பி தர சொல்லி இப்போ வற்புறுத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும் போல். பட் கமல் ஐயா திருப்பி கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுபோக 8 வாரங்கள் இல்லாமல் முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இப்போ செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு.